ஆட்டோமேட்டிக்காக டியூ போகும்போது அவர் டியூ நோட்டிஃபிகேஷன் போகும். அந்த டயத்தில் டியூ ஓவர் டியூ ஆகிறது எல்லாத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும்னா அதையும் இந்த டன்னிங் ப்ரொசீஜரில் கால் பண்ணால் அந்த டன்னிங் ப்ரொசீஜரில் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இதெல்லாம் நீங்கள் இங்கே மெயின்டைன் பண்ணுறதுக்கான உள்ளது. இதை பேஸ் பண்ணி நீங்கள் அஃபெக்ட் ஆகுது ஆக்சுவலாக. ஸோ டிஃபால்ட் பீரியட் எஃபெக்டிவ் ப்ரைஸ் எப்படி இது பண்ணுறீங்கன்னுங்கிறது அந்த டீட்டெயிலாம் போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல பிஸ்னஸ் பார்ட்னரோட பேங்குங்கிறது இந்த கஸ்டமர் என்ன பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நம்ம பே பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறது இங்கே மெயின்டைன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் மட்டும் வரும். இந்த கிரெடிட் கார்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. பேங்கிங் செக்டரில் போகும்போது மேக்ஸிமம் இதெல்லாம் இ-காமர்ஸ் சைட் இந்த மாதிரி இதுக்கு நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணுறீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ரன்னுங்கிற இந்த இடத்துல நம்மளோட ஹவுஸ் பேங்க் ஆக்சுவலாக கரண்ட் அக்கௌண்ட் வச்சுக்கணும். அந்த கரண்ட் அக்கௌண்ட் டீட்டெயில் இங்கே மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. எதுக்காக அதே மாதிரி என்னென்ன மெத்தடில் பேமெண்ட் போகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே மெயின்டைன் பண்ணிப்பாங்க. என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கஸ்டமருக்கு ஆக்சுவலாக இதே வெண்டாராக இருந்தது அப்படின்னா வெண்டாருக்கும் சேம் ஸ்க்ரீன் தான் வரும். ஸோ வெண்டாராக இருக்கும்போது நீங்கள் பேமெண்ட் டியூ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் விசா ரன் பண்ணிங்கன்னா எந்தெந்த வெண்டாருக்கெல்லாம் நம்ம வந்து அவுட் கோயிங் போகிறது வந்து பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கோ ஆட்டோமேட்டிக்காக டியூவில் இருக்கிற அத்தனை இதுவும் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகி வரும். அதை பேஸ் பண்ணி ஆட்டோ பேமெண்ட் மோடு கூட இதில் பண்ண முடியும். அதுக்கான கான்ஃபிகரேஷன் டீட்டெயில்ஸ் மெயின்டைன் பண்ணுற இடம் தான் இது ஆக்சுவலாக. சரிங்களா? அதுக்கப்புறம் அக்கௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட் பிபிம்பாங்க. பேமெண்ட் கலெக்ஷன் எல்லாம் எப்படி பண்ணுறது. ஆக்சுவலாக கன்சாலிடேட் பிபி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு ஒரு பிபி க்ரியேட் பண்ணி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட் பிபி பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதான் நான் சொன்னல இப்போ மல்டிபிள் நீங்கள் ஒரே ஒரு கஸ்டமர் வச்சு அந்த இது பண்ணுறதுனா இல்லை நான் பில்லு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரான்ச் வைஸ் அடிப்பேன் கன்சாலிடேட்டாக பே பண்ண போகிறேன்னா தனியாக அந்த கன்சாலிடேட் இது பண்ணி எந்த கஸ்டமருக்குலாம் அந்த கன்சாலிடேட் பிபி போகிறீங்களோ அவங்களெல்லாம் மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு பேமெண்ட் இங்கே இந்த கஸ்டமரை பேஸ் பண்ணி உங்களால் பேமெண்ட் பண்ண முடியும். அதுக்காக உள்ளது டெலிவரி அதாவது பேமெண்ட் மட்டும் பண்ணுவீங்களா இல்லை பேமெண்ட்டு இல்லை டெலிவரி ரெண்டில் எது ஒன்று தான் கன்சாலிடேட் பண்ண முடியும். ஏதாச்சும் ஒன்றுக்கு தான் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி கண்ட்ரோல் அக்கௌண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து பேமெண்ட் ரிசீவபிள் இதெல்லாம் நம்ம பண்ணுறோம்ல இதெல்லாம் எந்த அக்கௌண்ட்டில் போகுது நான் சொன்னேன். இது ட்ரேட் டெப்டாஸ் இருக்காங்க. இதே இந்த ஜிஎல்ஏ அதை நான் சொல்லலாம். இதே வந்து ஹோல்சேலில் போகிறதுனா ஹோல்சேல் டெப்டாஸு ரீட்டைல் டெப்டாஸ் அப்படிங்கிற மல்டிபிள் இது க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அதுக்கான ஆப்ஷன்ஸும் இதில் வரும். ஸோ கண்ட்ரோலில் டவுன் பேமெண்ட்டாக இருந்தால் எந்த ஜிஎல்ல போகணும் ஓப்பன் டெப்ட்ஸ் இருந்ததுன்னா அது எந்த ஜிஎல்ல போகணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இதிலே இருக்கும். ஸோ டவுன் பேமெண்ட் இன்டர்மீடியட் அக்கௌண்ட் ஏதாச்சும் வச்சுட்டிங்கன்னா அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ரன்னிங் லெட்டர்ஸ் ஆக்சுவலாக நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ப்ரொசீஜர் ரன் பண்ணும்போது உங்களுக்கு லெட்டர் போகணுமா வேணாமாங்கிற இங்கே பிளாக் பண்ணிட்டீங்கன்னா லெட்டர் போகாது. இங்கே பிளாக் பண்ணாமல் நீங்கள் எல்லாம் கான்ஃபிகர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல வந்து சில இடங்களில் வந்து என்ன பண்ணுவாங்க கஸ்டமரே வெண்டாராகவும் இருப்பாங்க கஸ்டமரே சப்ளையராகவும் இருப்பாங்க வெண்டாராக இருப்பாங்க. ஏதாவது இருந்தாங்கன்னா அப்போ என்ன பண்ணணும் இந்த கஸ்டமர் க்ரியேட் பண்ணி அது என்ன வெண்டாராக இருக்கிறோ அதையும் க்ரியேட் பண்ணி இந்த இடத்துல மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஸோ அவங்களுக்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸை காட்டும்போது நீங்கள் சப்ளை பண்ணியிருந்ததுக்கான பேமெண்ட் எவ்வளோ நீங்கள் பண்ணுவீங்கன்னா அதையும் காட்டும் உங்களுக்கு. அதாவது அதே மாதிரி நீங்கள் அவங்ககிட்ட கலெக்ட் பண்ண வேண்டியதும் காட்டும். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாக் ஆஃப் பண்ணுறது என்ட்ரிஸை நாக் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரே இடத்துலேயே காட்டும். அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் இதில் வரும். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ். ஸோ டேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இந்த இடத்துல வந்து பேன் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே மெயின்டைன் பண்ணுவாங்க. வித்ஹோல்டிங் டேக்ஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க அவருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இதை என்னென்னு பண்ணணும். வித்ஹோல்டிங் டேக்ஸ் தேவையில்லை எடுத்து விட்ருங்க. வேணும் அப்படின்னா இதை வேணும் போட்டு இதுக்கான எல்லா அக்யூரல் டீட்டெயில்ஸு இந்த டீட்டெயில்ஸ் வித்ஹோல்டிங் டேக்ஸோட டேக்ஸ் கேட்டகரி இது எல்லாத்தையும் நீங்கள் இதை மெயின்டைன் பண்ணிங்கன்னா அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு டிடிஎஸ் கட் ஆகும். அவர் எந்த சர்டிஃபிகேட்டில் போகிறாரு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அதுக்கு தக்க போகும். த்ரெஷ்ஹோல்டு இருக்குன்னா த்ரெஷ்ஹோல்டு சர்டிஃபிகேட் நம்பர் ரேஞ்ச் எல்லாமே இருக்குன்னா சர்டிஃபிகேட் நம்பர் ரேஞ்ச் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணலாம். அதுக்காக உள்ளது. அதுக்கடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ். இது ப்ராப்பர்ட்டிஸுங்கிறது பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் பர்பஸ்க்காக உள்ளது தான். ரிப்போர்ட்டிங் பர்பஸ்க்காக உள்ளதான். ஸோ ரிப்போர்ட்டிங் பர்பஸ் வந்து பண்ணுறது தான் பண்ணிக்கலாம். ரிமார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கஸ்டமரை பேஸ் பண்ணி ஏதாவது ரிமார்க்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த ரிமார்க்ஸ் இது பண்ணலாம். இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறது தான் பண்ணிக்கலாம். அட்டாச்மெண்ட் இந்த கஸ்டமரை பேஸ் பண்ணி ஏதாவது அட்டாச்மெண்ட் இருக்குன்னா அந்த அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸ் விக்னேஷ் 1 வருஷம் இதில் வந்து இ பில் இதுக்கு இவே பில் இதெல்லாம் இருக்குன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இதில் கேப்சர் பண்ணுறது தான் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் கொடுத்தா உங்களுக்கு இப்போ அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம்னா ஒரு நிமிஷம் அக்கௌண்ட்டில் வித் ஹோல்டிங் டேக்ஸ் எனபிள் பண்ணால் அதோட பேன் நம்பர் கண்டிப்பாக எனபிள் பண்ணணும். அதனால தான் அங்கே எரர் அடிக்குது. அது வேறு இல்லை நான் எனக்கு வித் ஹோல்டிங் டேக்ஸ் தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா சர்வீஸ் பண்ணுற ஆளுக்கு வெண்டாருக்கு தான் கஸ்டமருக்கு சர்வீஸ் இந்த மாதிரி இது பண்ணுறீங்கன்னா அப்போ தான் வித் ஹோல்டிங் டேக்ஸ் தேவை. அப்படி இல்லைன்னா தேவை கிடையாது. டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேன் நம்பர் இல்லாமல் கூட நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா, சேவ் பண்ணியாச்சு. ஸோ கஸ்டமர் கிரியேட் பண்ணுறது தான். இதே மாதிரி கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா அடுத்து கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு வெண்டார் கிரியேஷன் அப்படிங்கிறது வந்து இதிலே தான் வரும். ஸோ வெண்டாரை செலக்ட் பண்ணிங்கன்னா வெண்டாருக்கும் சேம் கான்செப்ட் தான். எல்லா ஃபீல்டுமே அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது வெண்டாரை பேஸ் பண்ணி என்ன டீட்டெயிலாம் நீங்கள் மெயின்டைன் பண்ண போகிறீங்களோ அந்த டீட்டெயிலாம் நீங்கள் இதில் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த டீட்டெயிலாம் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா வெண்டார் கிரியேட் ஆகிடும். இதில் லீட் ஜென்ரேஷனுக்கு கிரியேட் பண்ணிங்கன்னா லீட் ஜென்ரேஷனுக்கான ஆப்ஷன்ஸும் இதிலே இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ லீட் ஜென்ரேஷன் பண்ணுறவங்களுக்கும் சேம் கான்செப்ட் தான். உங்களுக்கு அதுக்கு நம்பர் ரேஞ்ச் மட்டும் மெயின்டைன் பண்ணல. ஸோ அது மெயின்டைன் பண்ணிங்கன்னா அதை பேஸ் பண்ணிட்டு வரும். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே ஒர்க் ஆகும். ஓகேங்களா, சரி ஓகே. ஸோ இதுதான் பிஸ்னஸ் பார்ட்னர் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸு. ஓகே சரி. Itu